Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். திமுக ஆட்சியை வழியனுப்ப தமிழ்நாடு முடிவெடுத்துவிட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட் செய்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று தமிழகம் வரக்கூடிய மோடி ட்வீட் ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் திமுக ஆட்சியை வழியனுப்ப தமிழ்நாடு முடிவெடுத்துவிட்டது என்று தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தமிழக மக்கள் முடிவு செய்துவிட்டதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அவர் பதிவிட்ட காட்சியை பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியை வழியனுப்ப தமிழ்நாடு முடிவெடுத்து விட்டது என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு என்டிஏவுடன் இருக்கிறது என்றும் அவர் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மேடையேற இருக்கிறார்கள். இந்நிலையில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விக்னேஷ் முத்து, இன்று மதுராந்தகத்தில் மிக முக்கியமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? பிரதமர் நரேந்திர மோடி இன்று சரியாக 3 மணி அளவிலே நாம் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் என்டிஏவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் மேடையில் தான் நாம் தற்பொழுது இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாரின் காட்சிகள் தற்பொழுது நேரடியாக பார்க்கலாம். மிக முக்கியமாக ஒரே மேடையில் என்டிஏ தலைவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், டாக்டர் பாரிவேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக பொது தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட முக்கிய கட்சியின் தலைவர்கள் இன்று ஒரே மேடையில் ஏற இருக்கிறது மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு முன்பாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் மிக முக்கிய ட்வீட் ஒன்றை வீட்டிருக்கிறார். தமிழ்நாடு எப்பொழுதும் என்டிஏவுடன் இருக்கிறது. இன்று பிற்பகல் மதுராந்தகத்தில் நடைபெறும் பேரணியில் என்டிஏ தலைவர்களுடன் நானும் கலந்து கொள்கிறேன். ஊழல் நிறைந்த திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். என்டிஏவின் நல்லாட்சி சாதனையை பதிவும் பிராந்திய மக்களின் விருப்பங்களுக்கு அது அளிக்கும் முக்கியத்துவம் மாநில மக்களின் மனங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி மிக முக்கிய கருத்தொண்டை இருக்கிறார். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக அமர்ந்து இந்த பொதுமக்கள் மற்றும் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3500க்கும் அதிகமான காவலர்கள் தற்பொழுதே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து ஒரு பக்கம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக அனைத்து தலைவர்களும் மேடை ஏறுவதற்கான முயற்சிகளை கடந்த 3 நாட்களாக பாஜகவினுடைய தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னையில் உட்கார்ந்து அனைத்து தலைவர்களையும் அடுத்தடுத்து 2 நாட்களையே அந்த பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு முன்னதாக. அதே நேரத்தில் இந்த கூட்டணியை பொறுத்தளவு தேமுதிக, முன்னாள் முதலமைச்சர் OPS, அதே போன்று புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, இந்த 3 பேரும் இணைவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக நீட்டித்து வரக்கூடிய நிலையில் அதற்கு இன்று மாலை விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபக்கம் இன்று, அதாவது ஒரு பக்கம் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் இன்று மேலே ஏறக்கூடிய நிலையில் பிரதமர் வருகைக்கு பிறகு அவர் இன்று மதியம், அதாவது தொண்டர்கள் மற்றும் இந்த தமிழகத்தைச் சேர்ந்த இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முக்கிய அறிவிப்புகளையும் அவர் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து இந்த ஊழல் நிறைந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தொண்டர்கள் மத்தியில் எடுத்துரைப்பார் என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பியூஷ் கோயல் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார். இந்த திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். பிரதமர் வருகைக்கு பிறகு அது மேலும் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதனால் பிரதமர் தன்னுடைய உரையில் என்ன பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய ட்வீட் பதிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவருடைய வருகைக்கு பிறகு, அதாவது எந்தெந்த தொகுதியில் பாஜக நேரடியாக களமிறங்கும், யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள், தேர்தல் அறிக்கை நேரடியாக வெளியிடுவது, இப்படி அடுத்தடுத்த நகர்வுகள் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமாக பிரதமருடைய வருகையின்
ஒரே மேடையில் எடப்பாடி பழனிசாமி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் டிடி தினகரன் நேரடியாக சந்திக்க இருக்கிறார்கள். நீண்ட பிரிவு பிரச்சனைக்கு பிறகு அதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் பாஜக என தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் கேரளாவில் தன்னுடைய நிகழ்வுகளை முடித்து நேரடியாக அங்கிருந்து சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் நாம் இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் நடைபெறும் இந்த பிரம்மாண்ட என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். கார்த்திகா, நிச்சயமாக விக்னேஷ் முத்து நேற்று கூட அண்ணாமலையும் சொல்லியிருந்தார், ஒரு பெரிய போருக்கான ஒரு சங்குலி முழக்கம் போல பிரதமருடைய வருகை இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார். அது போலவே இந்த வருகை அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூட்டணி கட்சி தலைவர்களால் பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமருடைய திட்டங்கள் இன்னைக்கு என்னென்ன மாதிரியாக இருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செஞ்சிருக்கிறாங்க, பிரதமர் சரியாக எத்தனை மணிக்கு வருகிறார், அது குறித்த தகவல் இருக்கா? பிரதமரை பொறுத்தளவு இன்று காலை டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கேரளா புறப்பட்டு செல்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிறகு அங்கிருந்து தனி விமானம் மூலம், அதாவது திருவனந்தபுரத்திலிருந்து நேரடியாக அவர் சென்னைக்கு விமானம் மூலம் வருகிறார். அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தை பொறுத்தளவு மிக முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி சரியாக மதியம் அவர் வருவதற்கான திட்டங்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய வருகையை ஒட்டி விமான நிலையத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர், மத்திய அமைச்சர்கள் அவரை வரவேற்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் தீவிரமாக செய்யப்பட்டு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நாம் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, அதாவது பிரம்மாண்டமான என்டிஏ பொதுக்கூட்டம் நடைபெறும் அந்த இடத்திற்கு அவர் வருகிறார். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரத்திலிருந்து 12:40 மணி அணிக்கு புறப்பட்டு சென்னைக்கு 2:15 மணி அளவுக்கு விமான நிலையத்திற்கு வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகத்துக்கு 2:50 மணி அளவிலே வர இருக்கிறார். அங்கிருந்து கரெக்டாக இந்த மேடைக்கு 3 மணிக்கு அவர் சரியாக வருவார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 3 மணியிலிருந்து 4:15 வரை நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சரியாக 4:20 இந்த கூட்டத்தை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் சென்னையிலிருந்து சரியாக 5 மணிக்கு தனி விமானம் மூலம் அவர் மீண்டும் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து தொடர்ந்து நாம் பேசலாம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வீரகுமார், இன்று பிரதமர் தமிழகம் வரக்கூடிய நிலையில் எப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, போக்குவரத்து மாற்றங்கள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. கார்த்திகா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய முதல் பொதுக்கூட்டம் இன்று பிரதமர் மோடி தலைமையில் சென்னை அருகில் இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் இன்னும் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. நாம் தற்போது பிரதமர் மோடி சென்னை விமான நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிபேட் தளத்தில் இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நேரலையில் பார்த்து கொண்டு வருகிறோம். சரியாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் 2026 ஆண்டு பிறந்து நடைபெறக்கூடிய முதல் ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு மிக முக்கியமான ஒரு பொதுக்கூட்டமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் பிரதமர் மோடியோடு ஒரே மேடையில் அமரக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் பார்க்க இருக்கிறது. ஏற்கனவே கூட்டணியில் யார் யார் சேர இருக்கிறாங்க, எந்தெந்த தலைவர்கள் பிரதமர் மோடியோடு மேடையை பகிர இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் முன்பு பார்த்திருப்போம். தற்போது போக்குவரத்து மாற்றம் மற்றும் பாதுகாப்பு பணிகளை பொறுத்தவரையில் 7 அடுக்கு பாதுகாப்பு இன்று பிரதமர் வருகைக்காக போடப்பட்டிருக்கிறது. சுமார் 3500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு இதனை சேர்ந்த காவல்துறையினர் தீவிரமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக போக்குவரத்து மாற்றங்களும், கனரக வாகனங்கள் செல்வதற்கு ஏதுவாக போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் சரியாக சென்னை விமான நிலையத்திற்கு கேரளாவில் இருந்து 2:15 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து அடைகிறார். 2:20 மணி அளவில் சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிபேட் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல வருகிறார். சரியாக ஹெலிபேடும் அந்த பொதுக்கூட்டமும் எதிரெதிரே தான் இருக்கு. சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு தான் இவை இரண்டிற்கும் இடைவெளி இருக்கிறது. 3 முதல் 4:45 மணி வரை பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். ஹெலிபேட் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை தான் நமது ஒளிப்பதிவாளர் அசோக் நமக்கு இப்ப நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 2:15 மணி அளவில் பிரதமர் இங்கு வந்து இங்கேயே பிரதமரை
பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் வரவேற்பதற்கு ஏதுவாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை வரக்கூடிய பிரதமர் மோடியை எல்முருகன் அவரோடு அங்கு மோடியோடு ஹெலிபேட்ல ஏறி அங்கே அவரை வரவேற்று பிறகு இங்கு விமான ஹெலிபேட் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு அழைச்சிட்டு வராங்க மதுராந்தகத்துக்கு ஹெலிகாப்டர்ல வரக்கூடிய பிரதமர் மோடி, இபிஎஸ், டிடிவி தினகரன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முக்கிய தலைவர்கள் பலரும் இந்த இடத்துல வரவேற்கிறாங்க. வரவேற்ற பிறகு எதிரே இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு கார்ல பிரதமர் மோடி செல்கிறார். சரியாக அந்த 3 முதல் 4:15 மணி வரை நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பிறகு மீண்டும் மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹெலிபேடில் இருந்து சென்னை விமான நிலையம் புறப்பட்டு சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 7 அடுக்கு பாதுகாப்பை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு, ஆயுதப்படை, போக்குவரத்து, சிறப்பு அதிரடிப்படை, என்எஸ்ஜி உள்ளிட்ட படைகளில் பிரிவுகளில் காவல்துறையினர் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. விமான நிலையம், அதாவது பிரதமர் வரக்கூடிய சென்னை விமான நிலையத்திலிருந்து நாம் இருக்கக்கூடிய இந்த மதுராந்தகம் இந்த பகுதி வரை சிவப்பு ஜோன், அதாவது ரெட் ஜோன் என அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலைகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் ட்ரோன், ஆள் இல்லாத விமானம், லேசர் லைட், பலூன், பறக்கும் பொருட்கள் அனைத்துமே பறப்பதற்கு தடை செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. போக்குவரத்து மாற்றத்தை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் கூட்டம் அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால கனரக வாகனங்கள் செல்வதற்கு ஏதுவாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து செங்கல்பட்டு வழியாக செல்லக்கூடிய இந்த போக்குவரத்தை பொறுத்தவரையில் சென்னை திண்டிவனம் ஜிஎஸ்டி நெடுஞ்சாலை மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் கனரக வாகனங்கள் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை ஜிஎஸ்டி சாலையில் சென்னை திருச்சி மார்க்கமாகவும் திருச்சி சென்னை மார்க்கமாகவும் பல வழிகளில் மாற்றி அமைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையிலிருந்து திண்டிவனம் செல்லக்கூடிய வாகனங்கள் வண்டலூர், கேளாம்பாக்கம், மாமல்லபுரம், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மரக்காணம் வழியாக திண்டிவனம் வந்து திரும்பியும் ஜிஎஸ்டி சாலைக்கு செல்லலாம். அப்படி இல்லை என்றால் வண்டலூர், படப்பை, உரக்கடம் வழியாக வாலாஜாபாத், காஞ்சிபுரம் வழியாக வந்தவாசி, தள்ளூர், வெள்ளிமேடு, பேட்டை, தீவனூர், கூட்டேரிப்பட்டி வழியாக ஜிஎஸ்டி சாலையை வந்தடையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் இன்று மதியம் வரக்கூடிய சூழ்நிலையில் மிகவும் தீவிரமாக பாதுகாப்பு பணிகளோடு இந்த பிரதமரை வரவேற்பதற்கு ஒரு பக்கம் பாஜகவினர் வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. பிரதமரை பாதுகாப்பா இந்த பொதுக்கூட்டத்தில் வர வைத்து அவரை மீண்டும் டெல்லிக்கு அனுப்பக்கூடிய அந்த பணிகளில் காவல்துறையினரும் தீவிரமாக பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். கார்த்திகா, நிச்சயமாக வீரகுமார், பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பிரதமருடைய இந்த வருகை அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.